இந்த வெற்றி யூடியூப் செய்கிற தம்பியாக்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்படி ஒரு கஷ்ட நிலையில் இருக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காவும் ரோஸ்மெரி அம்மா சாப்பிடையலாம் ஒன்றுமில்லை. நீங்கள் எங்களோட வீட்டு நிலையை பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேரும் எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்போம் என்றதை உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த வீடியோ பார்த்தாக்கள் ஷேர் பண்ணினவங்க எல்லாருக்கும் இந்த தம்பியாக்கள் ஓடி வந்து எங்களோட நிலையை சொல்லி எங்களை யூடியூப்பில் போட்டு இன்றைக்கி எங்களோட ஒரு தராதரத்தை இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிங்களோ தெரியா. நாங்கள் இன்றைக்கி தம்பியாக்கள் வரும்போது சுரக்காயும் தக்காளி பழமும் சொதி எங்களோட வீட்டில் இதுதான் கூட கறி நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். வேறு மீன் வாங்கி நாங்கள் சமைச்சதுன்றதெல்லாம் குறைய போய் யூடியூப்லேயே சொல்லியிருக்கோம். நாங்கள் என்னென்ன கறி சமைச்சோம் இப்படித்தானே. இன்றைக்கி நாங்கள் 3 கறியும் சோறும் சாப்பிட்றோம்டா அது நம்மளோட ரத்தினகுமார் அண்ணாவுக்கு தான் மிச்சம் நான் நன்றியை சொல்லிக்கொள்ளணும். மணியம்மாவுக்கும் மணியப்பாவுக்கும் வெள்ளையம்மாவுக்கும் ரத்தினகுமாருக்கும் அவங்களோட குடும்பம் 100 வயசுக்கு மேலே அவங்களோட பிள்ளைகளெல்லாம் நல்லா படித்து உத்தியம் வர இறைவன் ஆசீர்வதிக்கணும் அவங்க எல்லாரையும். மற்றது எனக்கு மதி ஜனனிமா என்று சொல்லி 2 பிள்ளைகள் சேர்ந்து லண்டன்லேருந்து எங்களுக்கு காசு அனுப்பியிருந்தாங்க. கோழிக்கூடு உதவி செஞ்சிருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க நிறைய உயர்த்தி தந்திருக்காங்க. அப்புறம் எங்களோட அக்காவோட பிறந்த தினத்தை சொல்லி பெயர் சொல்லாத ஒரு அம்மா ஒரு ஆள் அக்காவுக்கு உடுப்பு வாங்கி தந்திருந்தாவு, கேக்கு வாங்கி தந்திருந்தாங்க. நாங்கள் கூட ஒரு கேக் வாங்கி விட்டாத அளவுக்கு அப்படி ஒரு கேக் கொண்டு வந்து அந்த உள்ளம் அன்றைய நாள் இது வரைக்கும் அடுத்த வருஷம் நாங்கள் கொண்டாடக்குள்ளையும் எங்களுக்கு இப்படி யூடியூப் தம்பியாக்கள் மூலம்தான் ஒரு உதவி கிடைச்சி நான் கேக் வெட்டுன்னு எங்களோட அக்கா சொல்லி கதைக்கிற அளவுக்கு மறக்க முடியாத பெரும் உதவி ஒன்று செஞ்ச அந்த பேர் சொல்லாத உள்ளத்துக்கும் மிச்ச நன்றி. ஜனனிமா, நான் உங்களை கடைசி வரையும் நான் மறக்க மாட்டேன். மதிமகள், உங்களையும் நாங்கள் மறக்க மாட்டோம். நான் எந்த கோயிலுக்கு போய் நின்றாலும் முதலாவது கும்பிடுவேன் ரத்தினகுமார் அண்ணனுக்கும். இந்த குடும்பம் சரியான வேதனையில் நாங்கள் இருந்த நேரம் அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன். இன்றைக்கு நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே தம்பியாக்கள் வரும்போது இப்படி அம்மாவும் நாங்களும் இப்படி தூங்குற அளவுக்கு எங்களை ஒரு ஆரோக்கியத்தை தந்திருக்கிற ரத்தினகுமாருக்கு மிச்ச நன்றியப்பா. நீ எந்த நாட்டில் இருந்தாலும் மேலே இறைவனாக இருந்தாலும் எனக்கு என்ன பொறுத்தளவு நான் கடவுளைத்தான் முதல் நம்புகிறேன். அவர் மூலம் கிடைக்கப்பட்ட ஒரு ஆத்மா ரத்தினகுமார், வெள்ளையம்மா, மணியம்மா, உங்களோட அம்மா அப்பா உங்களை பெறுறதுக்கு வளர்த்ததுக்கு பெரிய நன்றி. மிச்ச நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேனப்பா. இல்லைன்ற ஒரு நீங்கள் எங்கே ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் நிச்சயம் நான் தேடி வருவேன். நீங்கள் ஸ்ரீலங்காவில் இல்லாத போது எனக்கு ஒரே வேதனை தான். எங்களால் என்ன செய்யலுமோ நான் கட்டாயம் நான் ஒரு அன்பு உங்களுக்கு செய்யணும். எங்களை மறக்காமல் எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செஞ்சு நாளைக்கு நீங்கள் என்ன நினைக்கிங்களோ இரவுக்கு எனக்கு தூக்கம் கூட வராது. ஐயோ, நான் அந்த டீப்போவை கொண்டு போய் நான் நாட்டி அதில் நான் போய் 500 ரூபா காசு நாங்கள் அதில் உழைச்சிட்டு வரணுமே என்ற அந்த சந்தோஷம், மன உற்சாக, ஆரோக்கியத்தை இன்றைக்கு தந்திருக்க அந்த ரத்தினகுமாருக்கு கோடி நன்றி எப்பா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னும் மேலும் 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 நீங்கள் எல்லா மக்களுக்கு உதவி செய்யணும். எங்களையும் கைவிட்டுறாதீங்க. ஒரே நானும் இந்த நிலையில் இருப்பேன் என்றதும் எனக்கும் தெரியாது. ஏனண்டா எனக்கு சுகர்கர் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நானும் சொல்லிக்கொள்கிறேன். அதுக்காக எங்களோட அக்காவை கைவிட்டுறாதீங்க, அம்மாவையும் கைவிட்டுறாதீங்க. ரத்தினகுமாரனா என்னையும் கைவிட்டுறாதீங்க. ஒரு சகோதரமாக எங்கள் அம்மா பிராட்டியும் பெற்றோர் பிள்ளையாக நாங்கள் நினைக்கி உங்கள்ட்ட உதவிக்கரம் நீட்டி நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ஏதோ இனி மேலும் எங்களுக்கு ஒருத்தர நிலை எங்களுக்கு தெரியாது, எங்கள் 3 பேர் வாழ்க்கை எப்படி போப்பதுண்டு. ஆனால் நான் நம்புகிறேன் உங்களோட மூலம் எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் முன்னேறுவோம். விடாமுயற்சி, நான் கட்டாயம் நான் முன்னேறுவேன். இந்த காசு தந்து எனக்கு அந்த கச்சான் வியாபாரத்துக்கு எனக்கு உதவி செஞ்ச அம்மாவுக்கு நான் மறக்க மாட்டேன். இன்றைக்கு அவ தந்த அந்த கச்சான் இதில் நாங்கள் விற்று அதில் முதலெடுத்து நான் கூட மாவு வாங்கி இதை நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கு போனேன். வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இதில் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் என்னுடைய இந்த சத்துமா நிறைய பேருக்கு போய் சேரணும், நிறைய பேர் வாங்கி சாப்பிடணும். அதில் வர வாழ்வாதாரத்தில் என்னுடைய குடும்பம் நாங்கள் 3 பேரும் நாங்கள் சாப்பிடணும். எங்களுக்கு நினைச்ச கறியோ நினைச்ச சாப்பாடோ இதை நாங்கள் விற்று நாங்கள் சாப்பிடணும். மக்களே, நீங்கள் பார்க்குற நீங்கள் எல்லாரும் அம்மாட்ட இந்த மா வாங்குங்க, சத்துமா. இதில் எல்லா தானியங்களும் சேர்க்கப்பட்ட ஒரு மா தான் இது. இது கேன்சர் வருத்தமா, சுகர் வருத்தம் இருக்கிறவங்களா, ப்ரெஷரா, குடல் காயமா, ஆப்ரேஷன் செஞ்சவங்களா, பேபிக்கா, எல்லாருக்கும் இந்த மாவு உகந்த மாவு தான் இது. நான் தயாரித்து நான் விற்று கொண்டு வரேன். ஆனவடியாக எனக்கிட்ட இதை பார்த்துட்டு வாங்குங்க. தைரியமாக பயப்புறுத்தல் சொல்லலை,
நாங்களும் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் எங்களுக்கு ஒரு 100 ரூபா 50 ரூபா காசு கிடைச்சா எங்களோட விட்டு அரிசி குலைக்கு உலை கொதிச்சு நாங்கள் சாப்பிட்றோம்டா அது மக்களான உங்களாலையும் அது செய்ய முடியும். என்னுடைய சகோதரியையும் என்னுடைய அம்மாவையும் நாங்கள் 3 பேரும் வாழ்ந்து கொள்றதுக்கு ஒரு வாழ்வாதாரம். இதையெல்லாம் அமைத்து தந்த ரத்தினகுமார் அண்ணாவுக்கும் எங்களுக்கு உதவி செஞ்ச அனைத்து உள்ளங்களுக்கும் மிச்ச நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் நான் கேட்குற இது இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு மனுஷ காரியம் அப்படின்ட்டு இல்லை. என்னால் ஏலாட்டியும் ரத்தினகுமார் அண்ணா உங்களோட ஒரு உதவியால் எங்களோட அக்காவுக்கு அம்மாவை விடுங்க, அம்மாவை எப்படியோ நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். ஏதோ அக்காவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யும்படியாக மிச்ச தாழ்மையிடம் கேட்குறேன். அதுக்காக இவ்வளோ உதவி செஞ்சு நான் இன்னும் கேட்குறேன். கரண் நிற்ற நண்டில் மனுஷண்ட நிலை தெரியாது. அதுக்காக நான் சொல்கிறேன், எங்களுக்கு உதவி செஞ்ச அனைத்து உள்ளங்களுக்கும் போடாத கோடி நன்றி. ஆண்டவர்கிட்ட நான் பேர் தெரியாதவங்களுக்கும் நான் ப்ரே பண்ணுறேன். அதோட முக்காவாசி நான் வாழ்த்துக்கிறேன். இந்த தம்பிமார் 2 பேரும் எங்களுக்கு செஞ்ச இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். எங்களோட வீடு கிடந்த கடை, எங்களோட வாசல் கிடந்த கடை, யாருமே எங்களை எட்டி பார்க்காத நேரம் இந்த 2 பிஞ்சு உள்ளங்கள், பெரிய வயசும் இல்லை அவங்களுக்கு, அந்த உள்ளங்கள் ஓடி வந்து எங்களுக்கு கை கொடுத்த இந்த வெட்டி டியூட்டி பிள்ளைகள் குழு என்னோ எனக்கு தெரியாது. இந்த 2 தம்பிமாருக்கும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நல்ல ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களோட டியூட்டி கூடாக இன்னும் அதுகளுக்கு வளரணும். அவங்க போய் வீடியோ எதுக்குமே இல்லைம்மா, ஒரு 5 ரூபா சாமான் வாங்கினா கூட அந்த வில்லை கொண்டு வந்து காட்டுறாங்க, அம்மா இந்த மாதிரி தான் இவ்வளோ இன்னார் தந்தாங்க, இவ்வளோ இன்னமாதிரி தந்தாங்கன்னு சொல்லி அதுகள் 2 உள்ளத்தையும் நான் வாழ்த்துக்கிறேன். அவங்க போக்களையும் வரக்கொலையும் ஏசப்பா பாதுகாத்தோன்னு எந்த விட ஆக்சிடென்ட்டுகள் ஒன்றும் இல்லை. ஏனென்று கேட்டால் அந்த கரங்கள் 2 ஓடி ஓடி மற்றவருக்கு உதவி செய்யக்குள்ள ஆண்டவர் அதைத்தான் பார்க்குறார் உள்ளத்தை. அதையும் இறைவனுக்கு அவங்களும் படித்தவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நான் அந்த யூடியூப் செய்கிற வெட்டி யூடியூப் தம்பியாக்களுக்கு மிச்ச நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரத்தினகுமாரண்ணா மறக்க மாட்டேன்னா நிச்சயமாக நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் எங்களோட வீட்டை வாங்க, அம்மாவை பாருங்கள், என்னைய பாருங்கள். நான் முந்துறனோ அம்மா முந்துதோ அக்கா முந்துதோ அது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் இருந்தேன்டா நிச்சயம் அம்மாவை அக்காவையும் கைவிட மாட்டேன். நீங்களும் சில உதவியை செய்யுங்க. மிச்சம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையில் தம்பியாக்கள் ஓடி வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு உடனே ஹெல்ப் எனக்கு செஞ்சு நாளைக்கு இதில் என்கிட்ட பெரிய ஃபோன் இல்லை, நான் இருந்திருந்தால் நாளைக்கு நான் செய்கிற பிஸ்னஸை கட்டாயம் நான் தம்பியாக்கள்கிட்ட நான் காட்டுவேன். மிச்ச நன்றி அண்ணா, நான் மறக்கவே மாட்டேன். என் உயிர் நிற்கும் வரைக்கும் எங்களுக்கு நான் பிச்சை போட்டேன்னு நான் உங்களை சொல்லலை, அள்ளித்தந்த ஒரு வள்ளலாகவே நான் நினைச்சு கொள்கிறேன். மிச்ச நன்றி அண்ணா, உங்களுக்கு நன்றி. நான் ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து 16ஆம் தேதி நானும் பவித்ரனும் வந்து வெளியே நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு போகிற இடம் தான் வந்து புதூருக்கு, நம்ம ரோஸ்மேரி அம்மாவோட தங்கச்சியில் வீட்டு தான் வந்து போகிறோம். அவங்களுக்கு வந்து கட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க, வீல் சேர் வாங்கி கொடுத்துருந்தாங்க, இப்படி வந்து நிறைய உதவிகள் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து செய்து கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கு கடைசி உதவியாக வந்து நாங்கள் ஒரு உதவியை வந்து செய்ய போகிறோம். அப்போ இந்த உதவிக்கு வந்து யார் உதவி செஞ்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ரத்தினகுமார் குடும்பம் மணியம் வெள்ளையம்மா உதவுங்கரங்கள் ஊரேடு என்ற இந்த அமைப்பினூடாக இந்த அம்மா அப்பாட இந்த மணியம் வெள்ளையம்மா இந்த இருவர் நல்லாசியுடனும் இவங்களோட பேரை வந்து நிலைநாட்டணும் என்ற இந்த எண்ணத்தினூடாகவும் பேமெண்ட் வந்து இந்த காசு வந்து போட்டிருக்கேன். அப்போ இந்த இருக்கிற இந்த காசின் ஊடாக கிட்டத்தட்ட ஒரு கதிரையும் ஒரு டேபிள் ஒன்றும் அதோட வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கதிரை, அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு குடை உண்டு. இந்த டயலாக் ஏர்டெல் எல்லாம் ப்ரொமோஷன் செய்கிறக்கு ரோட்டில் வந்து வச்சுருப்பாங்க பெரிய அம்ப்ரேலா, அந்த குடைக்கு ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லி 2 டேபிள் 5 கதிரை ஒரு குடை இவ்வளோத்தையும் வந்து இந்த ரத்தினகுமார் குடும்பம் வந்து எங்களுக்கு வந்து காசு வந்து போட்டிருக்கிறாங்க. இவர் வந்து எனக்கு காசு வந்து போட்டு கிட்டத்தட்ட நியூ ரெண்டே வந்து இந்த காசு வந்து போட்டுட்டு 45,900 ரூபா டோட்டலாகவே வந்து இந்த அமௌண்ட் வந்து வருது. அப்போ ஏற்கனவே என் கையில் வந்து ஒரு பேலன்ஸ் வந்து ஒரு 12,000 ரூபா மாதிரி இருந்தது. அப்போ அவர் வந்து ஒரு 40,000 ரூபா போட்டிருந்தவர். அப்போ அந்த 12,000ம் இந்த 40,000 சேர்த்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு 6,100 ரூபா மாதிரி தந்துருக்கிறேன். அதில் எனக்கும் பயிற்சிருக்கும் சாப்பிட்றதுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ட்ராவலிங் வந்து போக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து பெட்ரோல் செலவுக்காகவும் அந்த காசை வந்து எடுங்கம்மான்னு சொல்லியிருந்தேன். உண்மையாகவே பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வந்து இந்த இருக்கிற ரத்தினகுமார் அண்ணாக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையாகவே
ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. அதோட வந்து எங்களையும் வந்து எங்களையும் வந்து ஒரு அவங்களோட வீட்டில் ஒரு பிள்ளையா வந்து நினைச்சு எங்களுடைய தேவைகளுக்கும் எங்களோட போக்குவரத்து எங்களோட பெட்ரோலுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா போகணும் உற்சாகமாக போகணும்னு சொல்லி எங்களுக்கும் வந்து இந்த காசு தந்திருக்கிறேன். உண்மையாகவே இந்த ரத்தினகுமார் குடும்பம் வந்து கடவுள் வந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளையம்மா மணியம் இந்த பேரில் வந்து இவங்க வந்து நிறைய உதவி திட்டங்களை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பெரிய பெரிய உதவிகளை வந்து இவங்க வந்து செய்யணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இப்போ நான் நிற்கிற இடம் இருதயபுரத்திலிருந்து நானும் பைத்திருக்கும் விலைக்கிட்டு காத்தாங்குடி போகிறோம். காத்தாங்குடி போயிட்டு காத்தாங்குடியில் வந்து இந்த இவ்வளோ சாமானையும் வந்து வாங்கி எடுத்துட்டு ஒரு பட்டாவுண்டில் ஏற்றி எடுத்துட்டு புதூருக்கு போயிட்டு புதூரில் வந்து இவ்வளோ சாமானையும் ரோஸ்மெரி அம்மாவோட தங்கச்சிற கையில் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள வந்து ஹாப்பியாகவும் சந்தோஷமாக வச்சுட்டு அவங்க கோழிக்கூடு வந்து செஞ்சிருக்கிறாங்க. பிறகு அவங்களோட இப்போது நிலைமை என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். யாராவது வந்து புதுசாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னா கட்ட லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நேரம் வந்து இப்போ இல்லை, சரியா வந்து 6:12 நல்லா லேட் ஆகிட்டு வந்து மக்களே. நாங்கள் வந்து வெளிக்கிட்டு வந்து சரியா 4 மணிக்கு. ஆனால் இப்போ நாங்கள் இந்த காத்தாங்குடிக்கு போய் காத்தாங்குடியில் ஒவ்வொரு கடையாக போய் நாங்கள் வந்து இந்த ஏற்கனவே வந்து கதிரையோட விலை வந்து கேட்டுருந்தாங்க. என்ன வைக்கிறேன் 3600 சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கடையில் வந்து அந்த டேபிள் சின்ன அந்த டீ போய் டேபிள் வந்து இல்லை. அப்போ என்ன ஏன் டேபிள் இல்லைன்னு சொல்லி கேட்டால் விலை கூட போகுது தம்பியா, என்னால் எல்லாரும் பதுக்கிட்டாங்க. நாங்களும் வந்து எங்களை சாமான் முடிஞ்சு அப்போ நாங்கள் வந்து புதுசாக எடுக்கலை, விலை கூடுற பிரச்சனைனால நாங்களும் புதுசாக எடுக்கலைன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு போட்டு வேற ஒரு கடைக்கு போயிட்டு அந்த டேபிளும் வாங்கி அதுக்கு பிறகு வந்து பட்டாவை வந்து பிடிச்சோம். பட்டாவில் ஏற்றிட்டு போவோம்ண்டு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏன் சும்மா பட்டா எடுக்க நம்ம ஆட்டோ பிடிப்போம்ண்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு ஆட்டோவில் வந்து சாமாவில் செய்யும் 5 கதிரை, பிறகு அந்த டேபிள் அம்ப்ரெல்லா, பிறகு வந்து அந்த சின்ன ஸ்டூல் எல்லாமே வந்து ஆட்டோவில் ஏற்றிட்டோம். ஆட்டோவில் ஏற்றிட்டு ஆட்டோ வந்து அங்கே தொங்கலில் போய் கொண்டிருக்கு மக்களே. நாங்கள் வந்து பின்னுக்கு வந்து ஸ்பீடாக வந்து ஓடி கொண்டிருக்கிறோம், புதூருக்கு போகுது. இப்போ ஆட்டோ எவ்வளோன்னு சொல்லி கேட்டோம். ஆட்டோக்காரன் சொன்னால் 2000 உண்டு. ஐயோ என்ன நீங்கள் 2000 சொல்கிறீங்க, பட்டாக்கே வந்து 2000 தானேன்னு சொல்லி 1800 பிறகு கடைசியாக குறைச்சி 1600 சொல்லியிருக்கேன். 1700 கடைசியாக வந்து சொல்லியிருக்கேன். 1700 செய்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட ரோஸ்மெரி அம்மாவோட தங்கச்சிக்கு வந்து தெரியாது நாங்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கிறோம், அவங்களுக்கு வந்து இப்படி உதவி ஒன்று கிடைக்க போகுது, இவ்வளோ சாமான் கொண்டு போகிறோம்னு சொல்லி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்போ இனி போயிட்டு தான் சர்ப்ரைஸாக தான் அவளுக்கு இறக்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் இருட்டாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டையும் போயிட்டு வீடியோ எடுக்கக்குள்ள வீடியோ கிளியராக இல்லைன்னு சொன்னாலும் மன்னிச்சு கொள்ளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. என்ன காரணம்னு சொன்னால் இனி டைம் வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து இருட்டாயிடும். இந்த லைட் போட்டு தான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஓகே மக்களே, நான் இனி வந்து ரோஸ்மெரி அம்மாவோட வீட்டுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த இருக்கு ஆட்டோ, இந்த ஆட்டோ காட்டுங்க பின்னுங்கிறது. இதுதான் ஆட்டோ வந்து மக்களே, இந்த இருக்கு ஆட்டோக்குள்ள இருக்கு. இது வந்து வன்மை வந்து போட்டிருக்காங்க, இந்த வராங்க. அப்போ அந்த ஆட்டோ நாங்கள் இப்போ இந்த இருக்கிற ரோட் தான் வந்து நார்மலி வந்து தெரியும், இதுக்கு பிறகு வந்து ரோட்டு வந்து தெரியாது. அப்போ நாங்கள் வந்து முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம், அவர் வந்து பின்னால் வந்து கொண்டிருக்கு. ரைட், நீ அவனத்துக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம்னே. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்துட்டோம். ஆட்டோ நான் வந்து பின்னால் வந்து கொண்டிருக்கேன். சரியா, வந்துவிட்டோம். நாங்கள் இதில் வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணுவோம். ஆட்கள் இல்லையா இருக்காங்க. ஓகே, ஆட்டோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரைட் பண்ணுங்க. அம்மா அம்மா வா வா. என்ன நடக்கு, சத்தம் நடக்கு, அரிசி இதெல்லாம் இருக்கு. என்ன நடக்கு? ஓ, என்ன செய்றீங்க? என்ன அரிசி, அந்த அரிசி கண்டு ஏன் இதெல்லாம் வச்சிருக்கீங்க? இல்ல ஒரு பேக்கா வேற வேறையா இருக்கு. எப்படியம்மா ஓகே எல்லாம்?
கொஞ்சம் வாங்கல முடியல, ஏதோ கொஞ்சம் பின் பண்ணு வா, கொஞ்சம் பின் பண்ணு. யா எப்படி எப்படி போச்சு வருஷம்? பிளக்காயா இந்தாங்க, இதை வச்சுட்டு வாங்க, சாமான் எடுத்துட்டு வந்துருங்க இருக்கும். ஆமா இந்த கதிரை அங்க பெரிய அந்த கதிரையிலாட இங்க பெரிய கதிரை கதிரை கஷ்டப்படுறீங்க, ஏத்தி நிம்மறணும் இறக்கணும். காலம் மூடு கதிரை சாமான் இந்தாங்க. அடுத்த கூட இருக்கு வருங்கள்னால பசுப்பால நம்ம அப்படியே கொடுத்துருக்கலாமே. நீங்க இப்ப வருவீங்கன்ற ராசா இங்க அடுத்து சரி அவ்வளவுதானா? அவரை பேமெண்ட் கொடுத்தாரு நன்னட, இதையும் வச்சுருங்க பாருண்ணா. எனக்கு கூடையா அண்ணா எவ்வளவு கூட சொன்னீங்க? கூடை சொல்லு என்னண்ணா, 1000 1500 சொல்லுங்க. சரியாண்ணா, தேங்க்யூவா. என்ன நடக்குது? வாங்கப்பா. எங்களுக்கு இவ்வளவு அத கீழே எடுத்து போடுங்க, எடுக்கட்டா கதிரை நம்ம இருந்து பாருங்க. அத நிமித்தி வைங்கம்மா, நிமித்தி வச்சு இருந்து பாருங்க. நான் இருக்கியா இதுல இருக்குல்ல, நீங்க அந்த கதிரையை போடுங்க. அப்படியா? ரைட் ரைட். இப்ப உங்களோட வீட்டை விசிட்டர்ஸ் வருவாங்க தானே? நிறைய பேர் வருவாங்க பாருங்க. இந்த எத்தனை கதிரை இருக்கு உங்ககிட்ட? பழசு எங்கள்கிட்டயா? ஒன்று அந்த அரிக்க கதிரை மட்டும்தான் இருக்கு, மற்றது ஒன்று உடஞ்சி வைத்து. இந்த கதிரை மட்டும் தான் உங்ககிட்ட போய் இருக்கு. இது கோயில அம்மாட தங்கச்சி. சரி இந்த பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல? அது அப்படி தள்ளுங்க. இப்ப வீடு ஃபுல்லா கதிரைதான். பழசங்களுக்கு வேணாம் போ காட்டுங்க. பழசு வேணாம் எங்களுக்கு. வீடு ஃபுல்லா கதிரை வந்துட்டு போட்டுக்கிங்க. பழகிச்சிடாவா? அம்மா அது பால் அனுப்பாட்டுவாம்மா. சொல்லுவாப்பா உங்களுக்கு. என்னது என்ன சொன்னீங்க? 40 பேர் இருந்தாலும் 40 ஃபேன் போட்டாலும் ஒரு ஆள் இருக்கல. அவ்வளவு சூடு இங்க. சரியான சூடு. நான் அந்த ஆசையெல்லாம் இருந்து 20 வருஷம் ஏசியில இருந்து வாழ்ந்த காலம் போயிட்டு இப்ப அதெல்லாம் ஆசை இல்ல. இல்ல 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 இப்ப அதெல்லாம் ஆசை. எப்படிம்மா உங்களோட பிசினஸ் எப்படி போகுது? கடவுளே என்று சொல்லி ஆண்டவர் கேசப்பாண்டு ஒரு மாதிரியா நம்மளுக்கு போய்கொண்டு இருக்குது. நாங்க இப்ப வேற லெவல்ல நம்மளோட பிசினஸ் ஒன்று போகுது. நான் அந்த பிராங்க் எடுத்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணணும். பில் சரிங்களா? இல்ல பில் அதாவது லெனாட் போட்டு பாரம்பரிய உணவகம் என்று சொல்லி இவர்கிட்ட லேபிள் எல்லாம் எடுத்து வேற லெவல்ல போகுது. இப்ப நம்மட இது ஜிஎஸ்டியும் அறிவிச்சிருக்கேன். இப்படி நாங்க சாப்பாடு மாவு செய்யறோம், நாங்க கஷ்டத்தின் தன்மையில இருக்கிறோம், இது உங்களோட குரூப்லயும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி விடுங்க, கத்துள்ளமா வந்து வாங்குவாங்க என்று சொல்லி இப்ப சரி பின்னாண்டு 3/4 கிலோமா கொடுத்துட்டோம். 3/4 கிலோமா கொடுத்துட்டோம். 1/4 கிலோ. இப்ப நான் இப்ப அந்த முதல் தந்து இப்ப சும்மா ஒரு அண்ணளவா அந்த முதல்ல இருந்து இவ்வளவு காலத்துல எவ்வளவு உழைச்சிருப்பீங்க? நான் தம்பி 7600 ரூபாய் நயம் நாங்க எடுத்துதான் இந்த மாவு சாமானுக்கு வாங்கினேன். 7600 லாபம் வந்துட்டு நயம் எடுத்து அந்த இது சோழன் இருங்கு நாங்க வாங்கியிருக்கிறோம். உளுந்து கவுப்பி பாஸ்தா கஜ்ஜு அதுக்கு போட்டிருக்கு பைட்டம் அந்த சுத்த கவுப்பி அந்த கொட்டை அதெல்லாம் போட்டுதான் அது செஞ்சிருக்கேன். அது வந்து நம்ம இப்ப நீங்க டீ குடிக்கிறானே விடிய காலையில டீ குடிக்கணும் இல்ல, இப்ப அங்கர் குடிக்கிறதால கொழுப்பு சத்து பிரஷர் சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ஒண்ணும் தேவையில்லை. இதுல ஒரு 3-4 கரண்டி 3-4 கரண்டி
என்னது என்ன பால்? பசும்பால், எருமைப்பால், சாரி பசும்பால். இங்க அடுத்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, இப்ப இவ்வளவு சாமானை நீங்க எங்க கொண்டு விக்கிறீங்க? நம்ம ரோட்ல எப்படி விக்கிறீங்க? இப்ப வந்து மகன் ஆக்களுக்கு அந்த போட் ஒன்று நான் இப்ப தயாரிக்க கொடுத்திருக்கேன். போட் ஒரு பினர் ஒன்று அடிக்கிறதுக்கு பேனர். ஓகே. 1850 ரூபா கேட்டிருக்காங்க. அப்ப அது கொடுத்தேன்டா அது எனக்கு கிடைச்சிடும். போட்டு இந்த போன் நம்பர் எல்லாத்தையும் அதுல போட்டுட்டா, மற்றது பேக் இருக்குத்தானே, அதனால அந்த பொலித்தீன் பேக் அதுகளில் தான் பேக் பண்ணணும். பேக் பண்ணி தான் அதுல போடணும். அப்ப முதியோர் இருக்காங்க, ப்ரெஷர் சுகர் இருக்கவங்க, கேன்சர் வர்த்தகாராக்கள், ஆப்ரேஷன் பண்ணினவங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லது ஒரு சாப்பாடு. நாம என்ன கேக்குறேன்டா, 5000 ஆயிங்கம்மா தம்பி கொடுத்துருங்க. ஆமா இந்த மா பாக்கெட் ஒன்று எடுத்தாங்களே, உப்புக்கல்ல இப்படி வச்சு சாப்பிடாது என்ன. ஓ எனக்கு என்னன்னா இப்ப நேத்துலாம் சரியான காய்ச்சல், எலும்பில காய்ச்சல். ஐயோ இது என்னது? இதானே அந்த அம்மா என்னம்மா சொன்ன? இப்ப நீங்க சொன்னம்மா சுடுதுடாப்பா. சத்துமா, நல்ல மனம். சத்துமா, இங்க வருங்க சத்துமா. இது வந்து சமபோசா கரைச்சி போட்டு இதையும் போட்டு கரைச்சிட்டு சாதாரணமா நம்ம என்ன சொல்றது சரலக் வேவிக்கு சாப்பிடுவாங்களே அது மாதிரி சும்மா அப்படி கிள்ளி வாயில வச்சு பாருங்க, டேஸ்ட் சாப்பிடுவாங்க. சும்மாவே சாப்பிடலாம். சும்மா சமபோசாவை விட டேஸ்ட் இது. இது வந்து கஜு எல்லாம் போட்டிருக்கேன் தானே, கஜு எல்லாம் போட்டிருக்கீங்க. கஜு பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டிருக்கேன். இவ்வளவும் போட்டு மகன் 1000. எனக்கு வேணாமா? இப்ப சாப்பிட்டு போட்டு ரெண்டு டீயை குடிச்சிட்டு வந்தேன். கால் இருந்து ஓடி வர மாட்டேன், தயிரா போட்டு தான். சரி நாளைக்கு வரேன். இப்ப நான் நம்ம கதைக்கு வருவோம். ஆமா விடுங்க, சொல்லுங்க. நீங்க இப்ப பிசினஸ் செய்றீங்க தானே, வியாபாரத்துக்கு போயிட்டு வியாபாரம் செய்றீங்க, எப்படி இருந்து செய்றீங்க? நான் வந்து இப்படி ஒரு டீ போ, இந்த டீ போண்டுல ஒரு பக்கம் கச்சா, ஒரு பக்கம் கோப்பி. நீங்க இந்த டீ போயும் கதிரையும் எடுத்துட்டு போறதா? அங்க பக்கத்து வீட்டுல வச்சிருக்கேன். பக்கத்து வீட வச்சிருக்கேன். இதுல வந்து பரவி வச்சு குந்தி இருந்து விக்கிறேன். இப்ப நான் கஷ்டத்துல இருக்கேன்னு ஒரு அந்த கடைக்காராக்களையும் செஞ்சு அந்த பொடிய எனக்கு ஒரு கடையை தந்திருக்கேன். கடை தந்திருக்கேன் 6000 ரூபாய் வாடகை. அப்ப அது வந்து மகன் 5 தகரம் இருக்கு, அதுல 3 தகரம் ஓட்டேன். மழை பெஞ்சா நம்ம இருக்கல, அதோண்டு. மற்றது அந்த மேல நம்ம நிப்பாட்டுற இது இருக்குத்தானே, அதுக்கும் உடஞ்சு போய் கிடக்கு. இது ரெண்டும் அதுக்கு போட்டு எடுத்தோம்டா சரி. நம்ம இப்ப ரெண்டும் நான் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் காசு. அது வந்தப்ப நான் அட்வான்ஸ் கொடுத்தாதான் அவங்க திருப்பி தருவாங்க. இது அவங்க சொல்லிக்காங்க. கடை தேவையில்ல, நீங்க கடை தேவையில்ல. இப்ப நமக்கு என்னண்டா, இப்ப நீங்க வந்து அந்த ஸ்டார்டிங் கதைக்குள்ள சொன்னீங்க ஒரு மேசையும் குடையும் இருந்தா நல்ல முண்டு. அப்ப அது நல்லது தானே கடையை விட நான் எனக்கு அது பரவாயில்லையமா. சரி அந்த அப்படி எதுவும் பாருங்க, அதுதான் அந்த குடையும் மேசையும் இந்த இருக்குது. சரியா? ரைட் ரைட்டா. இந்த மேசையும் குடையும் தானே, அது ஒரு கடையை நம்ம திறந்து பார்ப்போம். எடுங்க. ஏதோ இருக்கா பிடிங்க. ரைட். ஒருத்தருக்கும் நம்ம அடிமை இல்லை, எங்கட சுய முயற்சி. நாங்க பிடிங்க. அதை வைங்க, அதை அப்படியே வைங்க. சைக்கிள் இதை வைங்க. நம்ம முதல்ல டேபிள் எடுப்போம். இது ஒரு கார். கீழே பொறுத்து கொண்டு. சரியா? இனி வந்து நீங்க யார்ட்டையும் எதுவும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒட்டு மொத்தமா இல்ல வெளியே முடிஞ்சு. ஓகே சரியா? ஆமா. பொறுத்துங்க. அதை எப்படியாப்பா? சரியா?
ரைட். என்ன ரோஸ்மெரி என்ன சொல்றீங்க? அவைக்கு இப்பதான் உடனே என்ன சொல்றேன்னு தெரியாத ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ரோஸ்மெரி அம்மா என்ன சொல்றீங்க? ரோஸ்மெரி அம்மா தான் ஃபேமஸ். அவங்கனாலதான் உங்களுக்கு உதவி எல்லாம் கிடைக்குது. அது சரி, அதுக்காக சொல்லி கேட்டப்படா நம்பி. சரி அண்ணா அவையால தான் முன்னுக்கு மேல தெரிய வந்ததுன்னு. சரி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி திருப்பா. உலகத்துல இப்படி 3 பேர் இருக்கிறாங்க. யார 3 பேர்? அம்மா ஏன் சண்டை நீங்க பிச்சை எடுக்க போறீங்களா? உங்களுக்கு எதுவும் காசு வேணும்னு சொன்னா இந்த இருக்காவோ இவட்ட கேளுங்க. இவைக்கு அதுக்குதான் உழைப்பிடம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சரியா விளங்க 3000. சரியா அடப்பாவி இதை இதுக்குள்ள பொறுத்தோணும். திருப்புங்கம்மா. இது ஒரு பீஸ் இருக்கேன்னு. இந்த 4 ஜாயிண்ட்டுக்குமா திருப்புங்க. உண்டை கலட்டுங்க, கலட்டிட்டு போட்டீங்கன்னா தான் சரியாகுமா. ஓ எஸ். சில வேலை நல்ல மூளை, சில வேலை அப்செட்டா இருக்கிறேன். அது எல்லாருக்கும் தான் பார பிரச்சனையானே. குடும்ப பொருளாதாரம் தலையில சுமக்க போகல, எல்லா பிரச்சனையும் நம்மளோட தலையில உருளக்குள்ள கோபம் வருந்தான். நாங்க உங்களுக்கு அண்டை ஹாப்பி நியூ இயருக்கு வேலை போன் எடுத்து தம்பியை விஷ் பண்ணி போட்டேன்னா கவலை விஷத்தை சிரிப்பாங்கன்றது இப்படியே நேரத்துல எடுத்தேன் நான். அப்ப போனோம், அப்ப பெரியக்கா சொல்லிட்டு அவங்க நாங்களே வருஷத்துலயும் தம்பி என்ன தூங்கியா போறாங்க. நன்றி, எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ரைட். எனக்கு இல்ல வருஷம், நான் கிறிஸ்டியன் தானே. ஓ அப்ப நம்மள இங்க என்ன கிறிஸ்டியன். இது காய்ச்சலுக்கு அந்த இது சமகன் குடிச்சு பாத்தீங்களாமா? இந்த கத்தியில் எடுத்துட்டு. ஆமா மேச கத்தியை தாங்கம்மா. கத்தி இல்ல கீழே ஓட்டு தள்ளி தெரிஞ்சு எப்படி இப்படியா? இல்லையே இப்படி பார்த்தானுங்க. எப்படி இது எப்படி சரியா கழிச்சு தெரியாமா? ரைட். திறந்துட்டியா? வாவ் சூப்பர். ரைட். சரியான சந்தோஷம் அப்பா. சரியான சந்தோஷம். ஃபுல் ஹாப்பியா? மேல ஃபேன் இருக்கா வைத்திரன் அவனா? இப்போ பாருங்க அப்படியே டேபிளும் வந்துட்டு பாருங்க குடையும் வந்துட்டு ஃபேன் 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 ஃபேன். ஆமா ஃபேனை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இப்படி ஒன்று தந்தவங்களுக்கு இவ்வளவு ஹாப்பியா இருக்குமே நம்பி. என்னது நமக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்தா வாங்கி தந்தவங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 2 ஹோட்டலையும் ரைட். ஓகே 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 சரியா. இத வாங்கி தந்தவங்களுக்கு அப்படி இருக்கும். நம்மளால அதைத்தான் நான் சொல்ல வரேன்னு சொன்னா இந்த விஷயம் தான் என்னண்டா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் இந்த வீடியோல இதை பார்க்கவே மட்டும்தான். உள்ளுக்குள்ள போட்டுட்டு ஆனா இந்த இருக்கிற சாமான் யாருக்கும் கொடுக்க கூடாது. நான் சாகும் வரைக்கும் எஸ் நான் போனாலும் எங்கட பெரிய வாராவது ஒரு பீச்சார்ல கொண்டு வச்சு அதுல இந்த கச்சான் இந்த கோபி தூள் என்னப்பன் அதுல வச்சு அப்படித்தான். இல்லாட்டி நான் இவ்வளவு சாரண கூட்டி கொண்டு போயாவது நம்மள சகோதரி உட்கார்ற அளவுக்கு இழுத்துடுவோம். இல்ல உள்ளுக்குள்ள நல்ல தள்ளண்டா தள்ளிடா அவ்வளவுதானா விரிக்கிறதுக்கு இடம் வீதி காண அதைத்தான் சொல்றேன். இவிடத்துல கொண்டு வா விரிச்சு பாப்போம். இந்த சாமான்ல இங்க பாத்தீங்க இதெல்லாம் நான் சொன்னேன். நான் இதுல வைக்காதீங்க. இங்க பாருங்க திரும்ப வந்துட்டேன் அங்க.
பெரிய ஜாமம் கொஞ்சம் என்ன வரையா தண்ணி வரையா பிரியாப்பம் ஆமா ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்கு எடுத்து கொடுங்க. சூப்பரா இருக்கு பாருங்கம்மா. ஓகே உங்களுக்கு சந்தோஷமா இந்த வாங்கி தந்த அந்த உள்ளத்துக்கு அது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமெண்டே எனக்கு தெரியா. மிச்ச நன்றி அண்ணாக்கா. சரியா அண்ணா மிச்ச நன்றி வணிகம் பிள்ளையம்மா உங்களுக்கு. அவங்களுக்காக மிச்ச நன்றி. நல்லா மிச்சம் சந்தோஷமா இருக்குது. என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளண்டா அது இந்திய நாள் தான். இதுக்காக நீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க தானே, இப்படி ஒரு குடையும் மேசையும் வேணும். எவ்வளவு கதை காய்ச்ச நம்மனப்பா. எனக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லையா? நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்க. இதை வச்சு நீங்க அடுத்த தரம் பார நேரம் ரத்தினகுமார் அண்ணன் யோசிப்பார் இருந்து அடே இப்படி ஒரு ஹெல்ப் செஞ்சு இத்தனை உள்ள இவ்வளவு ஹெப்பியா இருக்குதுண்டா இப்ப நம்ம எப்படி செய்யலாம் என்ற அளவுக்கு இதை வாங்கி தந்திருக்கேன். மிச்ச நன்றி. எனக்கு ராவிக்கு நித்திரையும் பெற இதை நாளை கொண்டு விரிச்சு அதுல வியாபாரம் பண்ணி அதை கொண்டு வந்து காட்டும் வரைக்கும் இந்த டேபிள்ல நீங்க வீட்டு வந்து எடுத்து போற கஷ்டம். நீங்க சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டையை வச்சுட்டு இதை நீங்க வடிய வைக்கலாம். சரி இதெல்லாம் காத்துக்கு ஆடாது. விலங்கு நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கும். இதுல சாமான்ல வச்சு சந்தோஷமா வந்து வியாபாரம் பண்ணுங்க. சரியானே? அப்ப பாருங்க இந்த வீட்டுல வந்து ஒரு சாமானும் பெருசா இருக்கல. இப்ப வந்து டீபாய் வந்திருக்கு, 5 கதிரை வந்திருக்கு, டேபிள் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இனி எந்த குறையும் உங்களுக்கு இல்லை. ஒரே ஒரு குறை ரோஸ்மேரி அம்மாட வருத்தம். அந்த வருத்தம் வந்து மிக கூடிய சீக்கிரத்துல வந்து சுகமாகும். எல்லாத்தையும் தாண்டி இனி நீங்க தான் உழைச்சி உங்களோட அக்காவை காப்பாற்றணும். மருத்துவ என்னம்மா நான் சொல்ல சரியானே? உழைப்புக்குரிய எல்லா வேலையும் செஞ்சாச்சு நம்ம. அவ இனி வந்து நீங்க உழைச்சி முன்னேற்றத்தை நாங்க காட்டணும். உங்களோட முன்னேற்றத்தை வந்து நீங்க காட்டி கடவுளை பாத்தீங்களா மருத்துவ செலவுக்காக நீங்க எல்லாம் கொடுத்து செய்யுங்க. சரியா? சரியா ரோஸ்மேரி கவனமா பேன் போட்டுக்கணுமா? பேன் இல்லாம அது அப்படி வைங்க. அவங்க அதுக்கு இப்படி போடுவாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். சரியா அழகா இருக்குதானே? வாங்க. நான் நம்ம அம்மாவும் அக்காவும் காய்ச்சிட்டு இப்ப குந்திட்டு இருந்தேன். அப்ப அவ படக்காப்ப போய் சாமானியல் வாங்கி கொண்டு வந்து அரிசி சோறு கறி நாளைக்கு என்னது விளங்கல அது உடஞ்சி போயிட்டு ஒரு கதை தான் மிச்சமாக கிடந்தேன். அப்புறம் தங்கச்சிட்டு தான் எடுத்து வந்தேன்னா அவங்க வந்து தூக்கிட்டு போக நான் செய்த உதவியை மறந்துட்டாங்கன்னு சொல்லி செய்ய கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன். அந்த கவலைப்பட்டு அதுதான் சொல்றேன் அவங்கள்ட்ட. வருஷமண்டைக்கு சமைக்கவ கிலாக்கா கறியாகி போஞ்சிக்காய் உருளைக்கிழங்கு கறியாகிது வந்து குளிக்கையும் இல்ல. அவ உடுப்பும் ஒன்றுமே போடல. இவடத்த வந்து தூங்கித்தாவோ தங்கச்சி அம்மா விடத்த நான் விடத்த சரியா 4 மணி 8 நிமிஷம் எழும்பி பிளேண்டி போட்டு 3 பேரும் குடிச்சோம் பரிசம் போயிட்டு. இவ குளாரி அன்றைக்கு குளிக்கல. அப்ப நாங்க சொன்னோம் அம்மா குளிச்சுட்டு கோயிலுக்கு போனா நீங்க போயிட்டு வாங்க பழைய உடுப்பு போட்டுதாண்டி சீண்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. யாரும் வந்தாலும் நாளைக்கு இன்றைக்கு உட்கார்றது அதுக்கு என்ன செய்யறம்மா? இல்ல இப்படி வாங்கின இப்படி பிரச்சனையா போயிட்டு என்ன செய்யறம்மா? இல்ல அதான் இதாண்டி நீ அப்பாவை நினைச்சு அப்பா இருந்தா ஆட்டுக்குடல் கத்தரிக்காய் புட்டு காலையில கறி அது இதெல்லாம் சொல்லி காலத்தை போக்கியாச்சு. சரி ஓகே. இனி வந்து இப்ப என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு இருந்த பிரச்சனையை நான் ஒட்டுமொத்தமா எல்லாம் முடிச்சுட்டேன். இனி உங்களுக்கு உதவி செய்யறது இல்லை. இனி உதவி செஞ்சா உங்களது நம்ம சோம்பல் ஆக்குறோம். இல்ல அடிப்படையான தேவையான சாமான் எல்லாம் தந்தாச்சு. ஒன்று இருக்கத்தானியாப்பா. நான் கடவுள் இருந்து ஏசப்பா ரத்தினகுமாரப்பா உங்களை ஆண்டவர் நீங்க எத்தனை வயதுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ 100 வயதுக்கு மேல உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரப்பா. எப்படி ஒரு வாழ்வாதாரத்தை எனக்கு செஞ்சு தந்திருக்கேன். யோசிச்சு பாருங்க. நான் விடிய காலையில எழும்பிட்டு அதுல ஓடுனா எனக்கு ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் வரும். அதுல கறியை வாங்கி அம்மாக்கு இதை வாங்குங்கம்மா இந்தாங்க இன்றைய பொழுத போக்குங்க. யோசிச்சு பாருங்க. மற்றது இப்ப எனக்கு இந்த டீ போய் இருக்கிற மகன் நான் இந்த வியாபாரங்களையும் கவர் பண்ணிட்டு
ஒரு 5-6 சோத்து பார்சல் மதியம் சாப்பாடு அதையும் தூக்கி வைக்கல சின்ன நீங்க. வெள்ள பாக்ஸ் ஒன்றுக்குள்ள கொண்டு போய் அதையும் விளம்பரமா ஸ்கீல் ஒன்றுக்கு போட்டா மீன் பார்சல் இவ்வளவுக்கு இருக்கி சொல்லுங்க அப்போ இங்க நான் உங்களுக்கு ஒரு இப்ப சாப்பாடு தேவையில்ல, கோழி குஞ்சு வளர்க்க தேவையில்ல, இந்த 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 இருக்கிற வியாபாரம் செய்ய தேவையில்ல. நான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு பிசினஸ் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க அப்போ. போன் ஒன்று வாங்கி யூடியூப் ஒன்று செய்யுங்க. சரி செஞ்சுவாங்க போன நீங்களே வாங்கிட்டாங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க கதைச்சி பண்றீங்க சரியா ஏடா விளம்பரப்படுத்துங்க Facebook அது இதுல கட்டாயம் வருவாங்களா நீங்க உங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சு மீனாட்சி அம்மா இல்லாட்டி நான் தான் உங்கள் அம்மாச்சி அப்படியே ஒரு யூடியூப்பை திறந்து உங்கள் அம்மாண்டு போட்டுக்குவோமே அப்படியும் போடலாம் அம்மா மாண்டு ஒன்று இருக்காது போடையிலாது அம்மாச்சிமா சரியா அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுங்க, போட்டு நீங்களும் கஷ்டப்பட்டாங்களும் உதவி செய்யும். ஓ டிக்டாக் செய்ய மாட்டீங்களா? ரோஸ்மேரி ஆண்டவரே சொப்பா எனக்கு என்ன இன்றைக்கு இந்த சொன்னா நம்ப மாட்டேங்க தம்பி, நீங்க இந்த உதவி செஞ்சதுக்கு நான் அது வார்த்தையே இல்லை, நான் அதை சொல்றதுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறேன். எனக்கு இவ்வளவு இது கொண்டு இது ஒரு டைமுக்கு விற்கலாம், அது ஒரு டைமுக்கு விற்கலாம், ஏதோ ஒரு பிசினஸுக்கு என்ன சொல்றீங்க? என்னது வீடியோல வீடியோல சொல்லல அந்த இது எனக்கு என்னது பவியன் ஜோய்மா அப்படி பவி ஜோய் புறவங்களுக்கு லைசன்ஸ் தர குழப்ப உங்களை 2 எழுவா கூப்பிடுவாங்க. உங்க 2 பேர் கூப்பிட்டாங்கன்னா நாங்க இங்க வர உங்களை தேடி இல்ல பரவாயில்ல. நூத்துக்கு அவங்களுக்கு 50-80% நாங்க இப்ப நல்லா இருக்கோம். உங்களுக்கு தெரியும் தானே, நாங்க மாரளிக்கு இறங்க இல்லாம 5 நாள் சாப்பாடு இல்லாம இருந்திருக்கோம். 2வது வெள்ளம் போட்டு 6 நாள் சாப்பாடு இல்லாம என்ன செய்யறது, தண்ணி வெட்ட கிளம்ப. நாங்க இப்ப நல்லா இருக்கிறோம் கடவுளே. அந்த ரத்னகுமார் அண்ணாவுக்கு 1 கோடி புண்ணியம் சொல்ல வரக்குள்ள பெண்ணு இதுல இப்ப குந்திட்டு இருந்தீங்க, என்ன செஞ்சிட்டு இருந்தேன் இருக்குது. மற்றது நாளைக்கு இப்ப தொழில் வாழ்வாதாரம் நான் நடந்ததானே கடும் வேதனையா இருக்குது. அம்மாட்ட காய்ச்சிட்டு இப்ப குந்திட்டு இருந்தேன். நாளைக்கு இல்ல விடிய காலையில ஆஞ்சனப்பாட்ட ஓடணும் காலையில, பிறகு மத்தியானம் 8:45-9 ஆயிரத்தியமல சகாய மாதாட்ட போவேன். அப்ப இப்ப அம்மாட்ட காய்ச்சிட்டு இருந்தேன். நான் விடிய காலையில ஆஞ்சனப்பாட்ட போயிட்டு நாளைக்கு தொழிலுக்கு போவேன். நமக்கிட்ட போற கொஞ்ச நாள் வாழ்வாதாரம் ஒன்றும் இல்லாம இருக்குது. வெள்ளிக்கிழமை போகாம ஞாயிற்றுக்கிழமை போவோம் மாதாட்ட. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரேக்க போடுவோமே. இப்ப அம்மாட்ட அதை பற்றி காய்ச்சிட்டு 2 பேரும் இருக்கிறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு. அம்மா வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஆஞ்சநேயர்கிட்ட மட்டும் போறேன், மாதாட்ட போகல, ஞாயிற்றுக்கிழமை மாதாட்ட போறேன். கண்டிப்பா காய்ச்சிட்டு அம்மாவோட செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ கொண்டு எங்களுடைய மாவுக்கு நீங்களும் நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க, இப்படி அம்மாக்கள் ஒரு சத்து மாவு இருக்கு, இந்த மாதிரி எவ்வளவு 1200 ரூபா, 1 கிலோ 250 கிராம் கொடுக்குறோம். கோப்பி 50 கிராம் 100 ரூபா, அதுவும் 1 கிலோ 500 ரூபா. அதுக்கு இது போடுறோம் நாங்க, இந்த துளசி போடுற பிறகு அந்த இது முடக்கத்தான் அந்த கால்கை கடுப்பு அதுகளுக்காக முடக்கத்தான், தேங்காய் பூ கீரை அதுகள் போட்டு செய்யறேன். அதெல்லாம் செஞ்சு அந்த கால்கை கடுப்பு இந்த அல்சர்காராக அவங்களுக்கெல்லாம் உரிய கோப்பி தான் அது. சரி, இப்ப நம்ம இந்த வீடியோ முடிப்போம். நான் இந்த வீடியோ முடிக்கிறேன், அதை பற்றி நீங்க ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. சரியா? ரைட், ஓகே. இந்த இருக்கிற வீடியோக்கு நான் அந்த பில் கணக்கு விளக்கு ஒன்று பார்க்கலப்பா, பார்க்குறாங்களே யோசிப்பாங்க. இப்போ டோட்டலாகவே டோட்டலாக வந்தம்மா இந்த கதிரை இருக்கு தானே, இந்த கதிரை 1.5 விலை 3600 ரூபா. இதில் 5 கதிரை வாங்கியிருக்கான் 18,000 ரூபா. இந்த இருக்கிற டேபிள் விலை காட்டுங்க, டேபிள் விலை 2500 ரூபா. சரியா? பிறகு அந்த குடையும் டேபிளும். சரியா? இந்த இருக்கிற டேபிளும் இந்த இருக்கிற டேபிளும் இந்த இருக்கிற குடையும். சரியா? எல்லாம் 25,500 ரூபா. அந்த டேபிளும் இதுவும் 25,500 ரூபா. இந்த இருக்கு பில்ல ஒருக்கா பார்த்துருங்க. இந்த இருக்கு ஷாப்ல வாங்கின பில் இல்லைங்க. ரைட், அதோட இந்த இருக்கு 2 பில்லும் ஓகேயா? ரைட், அப்ப நார்மலா கூட்டி பாருங்க அவ்வளவு வருதுன்னு சொல்லி. இப்ப 20,500. சரியா? 20,500 அடுத்தது 25,500.
ஓ 46,000 ரூபாய் வருது. சரியா? இந்த 46,000 ரூபாயில 1,600 ரூபா நம்ம ஆட்டோ காசுன்னு சாரி 600 1,700 அப்போ 47,700 ரூபா. சரியா? டோட்டலாகவே வந்து 47,700 ரூபா வந்து செலவழிச்சிருக்க. திரும்பவும் உங்களுக்கு ஏற்கனவே எவ்வளோ இருந்தவர் உங்களுக்கு நான் மறந்துட்டேன். இந்த வீட்டு செலவுக்கு 1,08,000 ரூபா. அந்த 1,08,000 ரூபாயில 12,000 மிச்சம் இருந்தது. அந்த 12,000 மிச்சத்தோட தான் திரும்பி ஒரு 40,000 ரூபாய் காசு வந்து அவர் போட்டு அதில் தான் நாங்கள் வந்து திரும்பி வந்து இந்த சாமான்லாம் வாங்கியிருக்கோம். சரியா? அப்போ ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ரத்தினகுமார் குடும்பம், மணியம் வெள்ளையம்மா, உதவுங்கரங்கள், ஊரலு என்ற இந்த அமைப்பினூடாக அம்மாடையும் அப்பாடையும் நல்ல ஆசையுடன் இந்த இருக்கிற உதவியை வந்து இவங்க வந்து செய்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு தெரிந்தானே அவங்கள. அப்போ இவங்களுக்கு எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே அண்ணா இது வந்து ஒரு கடைசி உதவியாக வந்து இருக்கக்கூடாது. நிச்சயமாக வந்து நாங்கள் இன்னும் நிறைய இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த அவங்களை நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே அக்கம் பக்கம் எல்லாம் விசாரித்து உண்மையான பிரச்சனையை தான் போட்டு கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற வேண்டும். நீங்களும் அவங்களுக்கும் வந்து உதவி செய்யணும். என்ன இப்போ இவங்களும் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ கோழி வளர்ப்பு இருக்கு, கைத்தொழில் இருக்கு. என்ன அப்போ கதிரை மேசை வாங்கி கொடுத்துருக்கோம், வீடை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ எல்லா வேலையும் கிளியர் பண்ணி கொடுத்து இவங்க ஒரு சந்தோஷமா நாளைக்கு வந்து உழைக்கிறாங்கன்னு சொன்னா அது உங்களால தான். அந்த இடத்துல வந்து நம்ம மதியக்காய் நான் நினைவு கூறுறேன். அது மட்டும் இல்லாம நம்முடைய சுவிஸ்ல இருக்கிற அம்மாவை நினைவு கூறுறேன். ரோஸ்மெரி அம்மாவுக்கு வந்து உடுப்பு வாங்கி கொடுத்துருந்தாங்க, கேக் வாங்கி கொடுத்துருந்தாங்க, எல்லாம் செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேருக்கிட்ட சேர்ந்து இந்த குடும்பத்தை வந்து கை கொடுத்து உயர்த்தி விட்டுருக்கீங்க. உண்மையாவே பெரிய சந்தோஷம்னா. அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் ஒரு 6,100 ரூபா காசு வந்து எக்ஸ்ட்ரா வந்து யாரு ரத்தினகுமார் அண்ணா வந்து போட்டிருந்தேன். நீங்க அலைஞ்சு திடுறதுக்கு தம்பி பெட்ரோல் அடிங்க, சாப்பாடுக்கு எதுவும் வந்து எடுத்து சாப்பிடுங்க சொல்லி எங்களுக்கு போட்டிருந்தேன். பெருசா வேற ஆக்கள்லாம் வந்து போட மாட்டாங்க. இவர் உண்மையாக எங்களையும் நினைச்சு தம்பி நீயும் போற இடங்களையும் சாப்பிடணும் தம்பி, நீயும் வந்து எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். அதுக்கும் இந்த யூடியூப் சேனல் சார்பாக வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்றேன். இந்த வீடியோ வந்து யாரா வந்து புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னா கரெக்டாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்படி செய்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியணும். என்ன இப்போ நாங்கள் செய்கிறது நிறைய பேருக்கு தெரியணும். ஒவ்வொரு குடும்பத்தில் பிரச்சனையும் எடுத்து அந்த குடும்பத்தில் இப்போ உண்மையான பிரச்சனை நாங்கள் அப்படி வடிகட்டு எடுத்து அவங்களுக்கு உரிய வாழ்வாதாரத்தை வந்து எங்களால் முடிந்த அளவு வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். சரியா? இப்போ நான் அந்த ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு பசிக்குன்னு சொன்னால் சாப்பாடு வாங்கி தந்துட்டு போகலாம். நாளைக்கு பசிச்சா என்ன செய்யறதுதான் நம்மளோட கதை. சரியா? அதனால உங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்கின்றேன் மக்களே. பை கைஸ். It's your boy Joy. Batty Boys vibe ரொம்ப strong. வாழ்க்கையில கஷ்டம் அத பார்த்தோம், வீடியோவை போட்டு ஹெல்ப்பா கேட்டோம். உலகம் பார்த்து கைகள் நீட்டும், நம்பிக்கைகள் இங்கே வாழ்வு கூட்டும். சேஞ்ச் வருது, சந்தோஷம் பூக்கும் அவங்க நெஞ்சிலே. Batty Boys பவர், இது நம்ம பவர். Change the world every single hour. Batty Boys. சரியா? அப்போ சரியானே, ஒரு கதிரை 2 கதிரை எல்லாம் இருக்கு. இனி எல்லாருக்கும் ஹாப்பி, சந்தோஷமா இருங்க. சரியா? இனி நாங்கள் வந்து இங்கே இருக்க மாட்டோம். இல்லை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓட்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கோம். சரியா? எங்களுக்கு தெரியா நாங்கள் எங்கே இருப்போம்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்துட்டு டேபிள் இருந்து எல்லாம் வந்துட்டு ரைட். அப்போ நீங்கள் ஒன்றும் யோசிக்கிறத விட சந்தோஷம் தானே. பாய் பாய், சந்திப்போமா? ஓகே ஓகே ஓகே.